ஹாய் அஸ்லாம் வலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பீஃப் போன் குழம்பு தான். ஆக்சுவலாக மாமா வந்து பீஃப் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. அதோட பீஃபை நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டு குக்கரில் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் கல் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வந்து 15 விசில் வந்து விட்டுறணும். விட்டுட்டு அந்த வெந்ததை வந்து அங்கே தனியாக பவுல் ஆக்சுவலாக ஊற்றி வச்சிட்டோம். ஊற்றி வச்சதுக்கப்புறம் வந்து மாமி வந்து தாளித்து விட்டுருந்தாங்க. நல்லா கொஞ்சம் நிறையா எண்ணெய் ஊற்றி, நல்லெண்ணெய் இல்லாட்டி ஏதாவது எண்ணெய் ஊற்றி வெங்காயம், வெள்ளைப்பூடி, இஞ்சி, வெள்ளைப்பூடு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு ஒன்றா அரைச்சிடுவாங்க. ஏன்னா அது வந்து வாயில் தட்டு போடும் பட்டை கிராம்பு, அதனால் மையாக போட்டு அரைச்சிடுவாங்க. அரைச்சது வெந்தோடனே தக்காளி அண்டு புதினா ரெண்டையும் போட்டு நல்லா வேக வச்சுட்டு அந்த தக்காளி நல்லா மசியணும். மசியறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வேக வச்சுருவாங்க. மசித்தோடனே நாங்கள் மொச்சக்காய் போட்டு புளி வைப்போம். நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் மொச்சக்காய் வந்து நாங்கள் சைடில் வந்து ஒரு விசில் விட்டு வச்சுருந்தோம். அதோட வெந்த கறியையும் எடுத்து உள்ளே போட்டு குழம்பு தூள் இருக்கும். நாங்கள் தனியாக வந்து வீட்டிலேருந்து எங்கள் மாமியார் வந்து அரைச்சி வச்சுருப்பாங்க. அதில் 2 ஸ்பூன் போட்டிருப்பாங்க. அப்புறம் தேங்காய் அரைச்சி நல்லா சோம்போடு தேங்காய் போட்டு அரைச்சி ஊற்றி ஒரு விசில் விட்டுட்டோம்னா ரெடி ஆயிடும். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.